வெல்கம் பேக் டு மை சேனல் கிளாஸ் லைக். இன்னைக்கு நம்ம சேனல் கிளாஸ் லைக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஹோப் இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாப்பப் வரும். ஸோ இதில் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். இதுதான் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டோட லிங்க். சப்போஸ் நீங்கள் அந்த பாப்பப் தெரியாமல் கேன்சல் பண்ணிட்டாலும் உங்களுக்கு சைடில் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் இருக்கும். அதில் வியூ ஆல்க்கும் இது இருக்கும். ஸோ இதுதான் இன்டர்னல் அசஸ்மெண்ட் லிங்க். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் இந்த பாப்பப் வரும். ஸோ இந்த பாப்பப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நீங்கள் சப்மிட் பண்ணாத இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் ஆன்சர் எல்லாம் டிக் பண்ணிடுவீங்க. டிக் பண்ணிவிட்டு அது கீழே ஃபினிஷ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் அப்படியே வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அது எதுவுமே சப்மிட் ஆகாது. அது உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் பெண்டிங் தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபினிஷ் பட்டனை நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்க சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் அதை எப்படி சப்மிட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டோட லாஸ்ட் டேட். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் கீழே சின்னதாக அந்த டிக் பாக்ஸ் இருக்கும், ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி அண்ட் அக்ரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிக் பாக்ஸில் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சப்மிட் பட்டன் எனேபிள் ஆகும். அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஐடி கார்டில் இருக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த் இயர் ஃபார்மேட். இயர் 1997 அப்படின்னா ஃபுல்லாக 1997 அப்படின்னு சொல்லி ஃபுல் இயர் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டோட என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ற பேஜ். ஸோ இதில் நீங்கள் உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட்டான்னு சொல்லிட்டு அந்த வெல்கம் சொல்லி உங்கள் நேம் இருக்கும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது கீழே எந்த சப்ஜெக்ட் கோடு, எந்த எக்ஸாம் கோடு, எந்த செமிஸ்டர், என்ன சப்ஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸும் கொடுத்துப்பாங்க. அதையும் செக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் 1, இன்டர்னல் அசஸ்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் 2 இன்டர்னல் அசஸ்மெண்ட் உண்டு. ஸோ 2யும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரியே இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுத்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்டோட கொஷின்ஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 கொஷின்ஸ் இருக்கும், ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து கொஷின்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் ஓப்பன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டோட அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை நான் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வெளியே இந்த பேஜ் பார்த்தீங்க, திரும்ப இந்த பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ரீன் கலரில் டிக் ஆகிருக்கும். அப்படி க்ரீன் கலரில் டிக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு திரும்ப இது ஓப்பனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் கொடுக்கல, அதை சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் திரும்ப இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணணும். நீங்கள் கடைசியாக எல்லா ஆன்சரும் பண்ணிவிட்டு ஆனால் வெளியே வந்துட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அது இன்கம்ப்ளீட் தான். உங்களுக்கு அது இன்டர்னல் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாதது தான் அர்த்தம். உங்களுக்கான இன்டர்னல் அசஸ்மெண்ட் பெண்டிங்கில் இருக்கும், உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ கண்டிப்பாக இதை ஒன்ஸ்க்கு ட்வைஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா அசஸ்மெண்ட் 1 அண்ட் அசஸ்மெண்ட் 2 ரெண்டுத்துலையும் க்ரீன் கலரில் டிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓப்பன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணலைன்னு அர்த்தம். க்ரீன் கலரில் டிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு இன்டர்னல்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், ஏதாவது ஆன்சர்ஸ் இல்லை ஏதாவது அந்த மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுறோம். ஹோப் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.